இல்லம் தேடி கல்வி திட்டத்தால் மாணவர்களின் தேர்ச்சி விழுக்காடு அதிகரித்துள்ளது. சாரணியர் வைர விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். ₹10 கோடி செலவில் நவீன வசதிகளுடன் தமிழ்நாடு சாரண இயக்கம் அலுவலகம் கட்டப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. (1200 பெண்கள் தங்கும் வகையில் தோழி மகளிர் விடுதி. சென்னை உட்பட மேலும் 6 இடங்களில் விடுதிகள் அமைக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. அறிஞர் அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி நாளை திமுக சார்பில் மௌன ஊர்வலம். மெரினா கடற்கரை சாலையில் போக்குவரத்து மாற்றம். திமுக மீது பழிபோட்டு வீராவேசமாக அறிக்கை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்பாரா? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சரமாரி கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் யார் அந்த சார் என்பதை கண்டறிய சிபிஐ விசாரணை தேவை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். 5ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை வெளியிட்டது தவேக. புதிதாக பொறுப்பேற்கும் நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து விஜய் எக்ஸ் பதிவு. பெரியாரை விமர்சிப்பவர்களை கண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. பெரியாரை அந்நியர் என்று சொல்பவர்கள் அம்பேத்கரை சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என திருமாவளவன் கேள்வி. ஈரோட்டில் துண்டறிக்கை கொடுப்பதில் தகராறு. தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரை தாக்கியதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 50 பேர் மீது வழக்கு பதிவு. பெண்கள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கோரிக்கை. நாடாளுமன்றத்தில் வரும் 15ஆம் தேதி ராமாயணம் திரைப்பட சிறப்பு காட்சி ஒளிபரப்பு. தி லெஜெண்ட் ஆஃப் பிரின்ஸ் ராமா திரைப்பட வெளியீட்டு நிறுவனம் அறிவிப்பு. பாஜக பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், ஆனால் ஓட்டு போடாதீர்கள். அவர்கள் விரிக்கும் மழையில் டெல்லி மக்கள் விழுந்துவிட வேண்டாம் என அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம். தேர்தல்களை கண்காணிக்க ஈகிள் என்ற குழுவை அமைத்தது காங்கிரஸ். கடந்த கால தேர்தல்களையும் இந்த குழு பகுப்பாய்வு செய்யும் என தகவல். ராஜஸ்தான் மாநிலம் பிகானேரில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சம். 3.6 ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தகவல். தெலுங்கானா எம்எல்ஏ அனிருத் ரெட்டியின் பண்ணை வீட்டில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ரகசிய கூட்டம். உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 10 எம்எல்ஏக்கள் ரகசிய ஆலோசனை நடத்தியதால் பரபரப்பு. மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் சர்வீஸ் வயர்களின் மூலம் மின்சாரம் திருட்டு. ஓராண்டாக மின்சாரம் தேடி வந்த 8 நபர்கள் மீது வழக்கு பதிவு. பீகாரில் வளர்ப்பு மகளை கழுத்தை நெரித்து கொன்ற பெண் கைது. சிறுமியின் உடலை தீயிட்டு எரித்து சாக்குப்பையில் மறைத்து வைத்த கொடூரம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 2 போலீஸ் வலைவீச்சு. 80 கிலோ மான் கறி, நாட்டு துப்பாக்கி பறிமுதல். சென்னை போரூர் அருகே நடுசாலையில் தவேக மாவட்ட செயலாளருக்கு தொண்டர்கள் மலர் தூவி வரவேற்பு. போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த ஆம்புலன்ஸ் வாகனம். ஒடிசாவில் நடைபெற்ற ஹாக்கி இந்தியா லீக் தொடர் இறுதிப் போட்டி. ஹைதராபாத் ரூபான்ஸ் அணியை வீழ்த்தி பெங்கால் டைகர்ஸ் சாம்பியன். ஜூனியர் மகளிர் T20 உலக கோப்பையை இந்திய அணி அபார வெற்றி. 9 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திய இந்திய மகளிர் அணி மீண்டும் சாம்பியன். அண்டர் 19 மகளிர் உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழக வீராங்கனை
கமலினியை நினைத்து பெருமை கொள்வதாக எக்ஸ் பதிவு. ரஞ்சி கிரிக்கெட்டில் விராட் கோலியின் விக்கெட்டை கைப்பற்றிய குமான்ஷு சங்வான். விக்கெட் எடுத்த பந்தில் கோலியிடம் ஆட்டோகிராஃப் வாங்கிய வீடியோ வைரல். இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 5வது T20 போட்டி. சிக்ஸர் மழையால் வான்கடை மைதானத்தில் இணைத்த அபிஷேக் சர்மா சதமடித்து அசத்தல். அதிரடியாக விளையாடிய இந்திய அணி இங்கிலாந்துக்கு 248 ரன்கள் வெற்றி இலக்கை நிர்ணயித்தது.